Illustration 16. இப்போ நம்ம முன்னாடி இருக்க சம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தனியாக பார்த்தோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸ் தனியாக பார்த்தோம், பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்தோம், பில் பேயபிள் அக்கௌண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இது நாலுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரே சம்மில் பார்க்க போகிறோம். From the following details you are required to calculate credit sales and credit purchases by preparing total debtors account, total creditors account, bill receivable account and bill payable account. மொத்தம் கிரெடிட் சேல் எவ்வளோ, கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு சம்ஸ் போட போகிறோம். இப்போது பர்டிகுலர்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க 3 காலம்ஸில். டெப்டார்ஸ் வந்து என்னது, ஓப்பனிங்கில் வந்து 60,000, க்ளோசிங்கில் வந்து 55,000. பில் ரிசீவபிள் ஓப்பனிங்கில் வந்து 5,000, க்ளோசிங்கில் வந்து 1,000 rupees. கிரெடிட்டார்ஸ் வந்து ஓப்பனிங் 25,000, க்ளோசிங் வந்து 28,000. பில் பேயபிள் ஓப்பனிங் 2,000, க்ளோசிங் வந்து 3,000. அதர் இன்ஃபர்மேஷன், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் கிட்ட வந்து 1,30,000 வந்து வாங்கியிருக்கோம். அது க்ளோசிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலோவ் டு கஸ்டமர்ஸ் 5,500. சாரி, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 70,000. டிஸ்கவுண்ட் அலோவ் டு சப்ளையர்ஸ் வந்து 3,500. பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில் பேயபிள் 7,000. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள் 14,000. பில் ரிசீவ்டு இஸ் ஹானர் 1,200. பேட் டெப்ட்ஸ் வந்து 3,500 அப்படின்னு சொல்லிட்டு அதர் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சம்முக்கு வந்துட்டோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் அதே சேம் ப்ரொசீஜர் தான், டெபிட்டு கிரெடிட்டு, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு ப்ராட் டவுன் பேலன்ஸ் தானே கொண்டு வரணும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5,000 இருக்குது. அந்த 5,000 எடுத்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது அது டெபிட் சைடில் போட்டுக்கணும். 2 டெப்டார்ஸ்ன்றது நமக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பேலன்சிங் ஃபிகரை. கிரெடிட் சைடில் டு கேஷ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 14,000 வந்திருக்கு. அந்த 14,000 நம்ம எடுத்து எழுதிக்கணும். அந்த கீழே அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் 14,000 கொடுத்துருக்காங்க. த கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிளில் அந்த 14,000 எடுத்து இங்கே எழுதிக்கணும். பை டெப்டார்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,200 கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் பில் ரிசீவ்டு டிஸ்ஹானர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 1,200. அதையும் எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ இருக்குது, 1,000 rupees இருக்குது. 1,000 rupees அதாவது பில் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி க்ளோசிங்கில் வந்து 1,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 1,000 எடுத்து எழுதிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 16,200 வரும். இந்த 16,200ல் இந்த 5,002 பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணோன்னா 11,200 கிடைக்கும். அதுதான் வந்து பில்ஸ் ரிசீவ்டு பேலன்சிங் ஃபிகர் அப்படின்றது. இப்போ பில்ஸ் ரிசீவ்டு பேலன்சிங் ஃபிகர் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் டு பேலன்ஸ் ப்ராட் டவுனையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 16,200 வரும். இப்போ நம்ம போட்டது கரெக்டு. அடுத்த ஸ்டெப்பு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னா டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ், அதுவும் பர்டிகுலர் ருபீஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். இதுக்கு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா இங்கே என்ன இருக்குது, டெப்டார்ஸில் வந்து 60,000 இருக்கா, அந்த 60,000 எடுத்து இங்கே எழுதிக்கணும். டு பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஸ்ஹானர்ட் எவ்வளோ இருக்குது, 1,200 இருக்குது. அந்த பில் ரிசீவபிள் டிஸ்ஹானர் அந்த 1,200 எடுத்து இங்கே எழுதிக்கணும். டு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும் பேலன்சிங் ஃபிகரை. கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, 1,30,000 இருக்குது. அதாவது இங்கே அதர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்தோம் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்போ 1,30,000. கிரெடிட்டார்ஸ்ன்னு சொன்னால் டெபிட் சைடில் எழுதணும், டெப்டார்ஸ்ன்னு சொன்னால் கிரெடிட் சைடில் எழுதணும். 1,30,000. பை டிஸ்கவுண்ட் அலௌடு அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,500 கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அலௌட் டு கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, அதில் எடுத்து எழுதிடணும். பை பேட் டெப்ட்ஸ் அது எவ்வளோ இருக்குது, 3,500 இருக்குது. அதுவும் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க பேட் டெப்ட்ஸ், அதையும் எடுத்து எழுதிடணும். அடுத்தது பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் 11,200 கொடுத்துருக்காங்க. அந்த 11,200 தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 2 டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில் ரிசீவபிள் இதில் கண்டுபிடிச்சிருக்கும் போது நமக்கு 11,200 கிடச்சது இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே கிரெடிட் பண்ணிக்கணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே க்ளோசிங் ஃபிகரில் வந்திருக்கு, டெப்டார்ஸ்லேருந்து க்ளோசிங்கில் 55,000 கொடுத்துருக்காங்க. அந்த 55,000 எடுத்து மொத்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா 2,05,200 வருது. இந்த 2,05,200ல் 61,200 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா
1,44,000 கிடைக்கும். அந்த 1,44,000 தான் என்னென்னா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர். இந்த கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வந்திருக்கு? 1,44,000. இப்போ இது கிரெடிட் பேலன்சிங் ஃபிகரையும் அதாவது சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸையும் பில் ரிசீவபிள் டு பேலன்ஸ் ப்ராட் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2,05,200 கிடைக்கும். இப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அதை பார்க்குறோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தது ரிசீவபிள் அக்கௌண்ட், இப்போ பேயபிள் அக்கௌண்ட். பேயபிள் அக்கௌண்ட்லேயும் டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் வந்து பெய்டு எவ்வளோ கட்டியிருக்காங்க பில்லு. முன்னாடி சம்மில் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க பில்ஸ் பேயபிள், பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில் பேயபிள் வந்து 7,000 கொடுத்துருக்காங்க அதர் இன்ஃபர்மேஷன்ஸில், அதை எடுத்து எழுதிடணும். அடுத்தது டு பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 3,000 வந்திருக்கு. அதாவது பில் பேயபிள் க்ளோசிங் ஃபிகரில் 3,000 கொடுத்துருக்காங்க, அந்த 3,000 எடுத்து எழுதிக்கணும். இதில் டோட்டலாக ஆட் பண்ணால் 10,000 ருபீஸ் வருது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ வந்திருக்கு? பை பேலன்ஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம்? 2,000 கொண்டு வந்திருக்கோம். அது ஓப்பனிங்கில் இருக்குது. அந்த ஓப்பனிங்கில் இருக்க 2,000 எடுத்து இங்கே போட்டுடணும். போட்டு 10,000 இந்த 2,000 மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியதானது 8,000. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அதுதான் 8,000. அதுக்கு என்ன பண்ணணும்னா பில் அக்செப்டட் மைனஸ் பேலன்சிங் ஃபிகர். பில் அக்செப்டட் எவ்வளோ வந்திருக்கு? 10,000. அதுலேருந்து பேலன்சிங் ஃபிகர் 2,000, அதை மைனஸ் பண்ணோன்னா 8,000. அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10,000 டேலி ஆயிடுச்சு. இப்போ பில் பேயபிள்கான டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸை பார்க்க போகிறோம். டு கேஷ் அக்கௌண்ட் வந்து கேஷ் பெய்ட் பண்ணது எவ்வளோ? 70,000. அதுதான் இங்கே அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் கேஷ் பெய்ட் டு த கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கிரெடிட்டார்ஸ்னு சொல்லும்போது டெபிட் சைடில் போடணும். அதனால் 70,000 இங்கே டெபிட் சைடில் போட்டோம். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 3,500. அந்த 3,500 டிஸ்கவுண்ட் அலௌட் பை சப்ளையர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இங்கே போட்டுடணும் டெபிட் சைடில். டு பில் பேயபிள் அக்கௌண்ட் வந்து பில் அக்செப்டட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 8,000 கண்டுபிடிச்சிருக்கோம்ல பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில், அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே போட்டுக்கணும். அடுத்தது டு பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 28,000 இருக்குது. அது க்ளோசிங் ஃபிகர்ஸில் இருக்கு இல்லையா, கிரெடிட்டார்ஸ் 28,000, அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே எழுதி மொத்தமாக ஆட் பண்ணால் 1,09,500. இந்த 1,09,500 டெபிட் சைடு இருக்குது. அடுத்து இப்போ கிரெடிட் சைடு பார்க்க போகிறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ இருக்குது? 25,000 இருக்குது. அதாவது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 எங்கேருந்து? கிரெடிட்டார்ஸில் இருக்கு இல்லையா 25,000, அதை தூக்கி நம்ம கிரெடிட்டார்ஸ் சைடில் போட்டுட்டு இந்த 1,09,500லேருந்து 25,000 மைனஸ் பண்ணோன்னா 84,500 கிடைக்கும். அந்த 84,500 தான் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணதையும் அந்த என்ன செய்யணும்? பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1,09,500 கிடைக்கும். இது டோட்டலாக நம்ம கேட்ட சம்முக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டோம்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டூ டெப்டார்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 11,200 கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? பேலன்சிங் ஃபிகர் 1,44,000 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பில் பேயபிள் அக்கௌண்ட்டில் பில் அக்செப்டன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், அது வந்து 8,000. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? அது 84,500. டோட்டலாக இது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோன்னா சம் வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 17 வந்து பார்க்க போகிறோம்.